ஹாய்ங்க. இன்றைக்கி சங்கரா மீன் வச்சு எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 kg சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். மீன் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் குழம்பு செய்யும்போது எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதில் போட்டுக்கோங்க. வெந்தய பொரியட்டும். ஒரு கை நிறையா ஒரு ஆப்பிள் சைஸ் நான் புளி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கை நிறையா புளி. அதை ஃபஸ்ட்டே தண்ணியில் ஊற போட்டுருங்க. புளி கொஞ்சம் ஸ்வீட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டால் தான், பல்லாரி வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 கட்டை பூண்டு, அப்புறம் தக்காளி ஒரு 3 போல் பெரிய சைஸ் தக்காளி 3 போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கட்டை பூண்டை நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு 2 இடுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம 200 கிராம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு அந்த ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு விட்டால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது நல்லா வதங்கி வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 3 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தனி மிளகாய்த்தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. மல்லி குழம்பு கரண்டி இருக்குல்ல, சின்ன குழம்பு கரண்டி, அதில் 1 கரண்டி ஃபுல்லாக போடணும். இது மீன் குழம்பு மசாலா. மீன் குழம்பு மசாலா சின்ன பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டுடணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம புளி ஊற வச்சுருந்து இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி எந்த ஒரு கசடும் இல்லாமல் தனியாக ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை கடைசியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி திருப்பவும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு இந்த மாதிரி தண்ணி மாதிரி கலக்கி வச்சு கொதித்து அது அப்படியே சுண்டி வந்தால் தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கட்டும். கொதித்து நல்லா சுண்டி வரணும். ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் மீன் குழம்பு பிடிக்கும். நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து பாதி தண்ணிக்கு மேலே வத்துற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். சங்கரா மீன் போட்டோன்னே குயிக்காக வெந்துடும். இது முட்டை மாதிரி தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்டோன்னேவே ஒரு கொதியிலே வெந்து வந்துடும். அதனால் குழம்பு இறக்குற ஸ்டேஜில் தான் மீனை எப்போவுமே போடணும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. கரண்டி போட்டு கிளறிடாதீங்க. அப்படியே ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி போட்டு நீங்கள் கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மீனையும் அந்த குழம்புக்குள்ளே மூழ்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. போட்ட உடனே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 hours கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குழம்புல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே மீனில் அப்படியே இறங்கியிருக்கும். குழம்பு வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.